குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 8ஆம் வகுப்புல அலகு 8ல் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அப்படிங்கிற பாடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இதில் எல்லா பகுதியுமே பார்த்தாச்சு. மங்கள்யான், சந்திரயான், இந்திய விண்வெளி திட்டங்கள், ராக்கெட்டோட பகுதிகள், அதோட எரிபொருள் வகைகள், இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது நாசா குறித்தும் நாசாவில் இந்தியர்களின் பங்களிப்பு குறித்தும் அறிந்து கொள்ளுதல். ஓகே, இங்க பாருங்க, நாசா, அதாவது NASA, நாசா, இதோட சுருக்கம் தான் என்னது? நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த NASA, அதான் நாசா. சரிங்களா? நாசா அப்படிங்கிறது இந்த ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப ஒரு அட்வான்ஸா உள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன்ல இருக்கு. அதாவது உலகத்துக்கு நிறைய ஸ்பேஸை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய விஷயங்கள் எல்லாம் நிறைய அட்வான்ஸ்டா சொன்னது யாருன்னு பார்த்தா இந்த நாசா தான். அதாவது உலகத்திலேயே விண்வெளி ஆராய்ச்சியில மிக மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதுனால தான் இந்த நாசாவை பத்தி நம்ம இப்ப 8ஆம் வகுப்புல நம்ம புக்ல அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? இது 1958 தொடங்கியிருக்காங்க. 1958ல அக்டோபர் மாசம் தொடங்கியிருக்காங்க. 10 மையங்கள், 10 சென்டர் இருக்கு. இதுக்கு 10 சென்டர் வச்சு அதை எல்லாத்துக்கும் ஒருங்கிணைத்து இந்த சிறப்பாக அமெரிக்காவில இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பல்நாட்டு ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருது. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாருங்க, விண்வெளி ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வரும் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு நாசா ஆதரவு அளித்துள்ளது. இந்த பன்னாட்டு விண்வெளி நிலையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை? அதாவது வானத்துல ஒரு சர்வதேச பன்னாட்டு விண்வெளி நிலையம் வைக்கணும்னு சொல்லி ஒரு முன்னேறிய நாடுகள் எல்லாம் பண்ணாங்க. ரஷ்யா, ஐரோப்பா, ஜப்பான், கனடா மாதிரி நாடுகள், பிரேசில், இத்தாலியும் அதுல கொஞ்சம் பங்கு இருக்கு. இந்த மெயினா இருக்கக்கூடியது அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பியா, ஜப்பான், கனடா, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் நம்ம பூமிக்கு மேல பூமியை சுற்றி வர்றது மாதிரி அதை அமைச்சாங்க. அதுல எப்போதுமே ஆள் இருப்பாங்க, ரொட்டேஷன்ல ஆள் வந்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, விண்வெளிகளை பத்தி நிறைய ஆய்வு தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த விண்கலங்கள் போற விண்கலங்கள் அதுல போயிட்டு அது ஏதாவது பிரச்சனை ரிப்பேர்னா அங்க போய் பாத்துக்கிற மாதிரியா கூட ஒரு அமைப்பாகவும் அந்த விண்வெளி ஆராய்ச்சி பன்னாட்டு விண்வெளி நிலையம் இருக்கு. சரிங்களா? இதை நீங்க யூடியூப்ல போட்டாலே வந்துருது. நிறைய அதை பத்தி தகவல் உங்களுக்கு வேணும்னா அதை பாத்துக்கலாம். நம்ம இது அப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மேட்டர் மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க. இது சமீபத்துல கூட என்ன சொன்னாங்க, வெறுங்கண்ணால கூட சில சமயம் இதை பார்க்கலாம். பன்னாட்டு விண்வெளி ஆய்வு மையம் சில சமயம் பூமிக்கு கீழே தாழ்வா பறக்கும். அது கூட போன வருஷமா, அதுக்கு முந்தின வருஷமா கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை, டிவில எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வெறுங்கண்ணால பார்க்கலாம், அந்த டயத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நாசாவோட முக்கிய பங்கு இருக்கு. அதை பாத்தீங்கன்னா, நாசா பத்தி இப்ப நம்ம அடுத்து போதும். நாசா என்னென்ன கோளுக்கெல்லாம், செவ்வாய் கோளுக்கு உளவி அனுப்பியதுடன் வியாழன் கோள் வளிமண்டலத்தை ஆராய்ந்துள்ளது. சனி மற்றும் புதன் கோள்களையும் ஆராய்ந்துள்ளது. அதாவது இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களுக்குமே நாசா என்ன பண்ணிருக்கு, விண்கலங்களை அனுப்பி ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கு. அப்படிதான் சொல்லலாம். சூரிய குடும்பத்தில் கூடிய அனைத்து கோள்கள். அதாவது 2018 வரையும், இன்னும் சொல்ல போனா 2018 வரையும் சூரியனை ஆய்வு செய்யறதுக்கு எந்த நாடும் விண்கலமே அனுப்பல. 2018ல தான் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை என்ன பண்ணுச்சு, அமெரிக்கா அனுப்பி சூரியனை பத்தி ஆய்வுகளை முன்னெடுத்துச்சு. ஏன்னா அது இதுவரை எந்த நாடும் சூரியன் ஆய்வு செய்யறதுக்காண்டி விண்கலத்தை அனுப்பல அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது ஒன்று. அதுவும் இல்லாம இந்த பார்க்கர் அப்படிங்கிற விண்கலம் சூரிய காற்று குறித்து ஒரு கணித்த ஒரு அறிவியலாளர் பேராத்தான் வச்சிருக்காங்க. அது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அதாவது இதுவரை நம்ம சேட்டலைட்டுக்கு யாரும் உயிரோடு இருந்தவங்க பேரே வச்சதில்லை, எல்லாமே இறந்தவங்க பேரு நினைவாக தான் வச்சிருப்பாங்க. இந்த பார்க்கர் அப்படிங்கிற விண்கலம் மட்டும் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானி பேரை அமெரிக்கா அந்த நாசா வச்சுச்சு. சரி, பார்ப்போம். அந்த நாசால நம்ம இப்ப இஸ்ரோ எப்படி நமக்கு மங்கள்யான், சந்திரயான் இந்த மாதிரி திட்டங்கள் போடுறதோ, PSLV, GSLV ராக்கெட், அது மாதிரி நாசா என்னென்ன மாதிரியான திட்டங்களை மேற்கொள்ளும்னா, மெர்க்குரி, ஜெமினி, அப்போலோ, இதான் மெர்க்குரி, ஜெமினி, அப்போலோ போன்ற தமது திட்டங்கள் மூலம் நாசா விண்வெளியில் பயணிக்கும் தொழில்நுட்பத்தில் அதிக அனுபவம் பெற்றது. இதை மெயின். சரிங்களா? அடுத்து நான் ஏற்கனவே சொன்னதேன், நாசாவுக்கு அனுப்பி செயற்கைக்கோள் மூலமா தான் நம்ம பூமியோட வானிலை அமைப்பின் மேல என்ன முடியுது, நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மிக முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அதோட அப்போலோ மிஷன், அதோட நான் ஏற்கனவே சொன்னோம்ல, மெர்க்குரி, ஜெமினி, அப்போலோ மாதிரி இப்ப அப்போலோ மிஷனை மட்டும் பத்தி சொல்றாங்க. ஏன் இந்த அப்போலோ மிஷனை மட்டும் நம்ம புக்ல அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா, இதுதான் இந்த அப்போலோ மிஷன் என்ன பண்ணுச்சு, பூமியில முதல்ல என்ன பண்ணுச்சு, நிலவுக்கு மனிதனை அனுப்பிச்சு தெரியுமா? 1969 நினைக்கிறேன். 1969 நிலவுல பூமிக்கு அனுப்பிச்சுல, அது இதுதான் இந்த அப்போலோ விண்வெளி திட்டம் தான். அதனாலதான் கேட்பேன். இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு வாசிட்டு சீக்கிரமா சொல்றேன்.
அப்போலோ விண்வெளி திட்டங்கள் நாசாவின் மிக புகழ்பெற்ற திட்டங்களாகும். இவற்றின் மூலம் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நிலவில் தரையிறங்கினர். இது ஒட்டுமொத்தமாக 17 திட்டங்களை கொண்டுள்ளது. அப்போலோ 8, அப்போலோ 11 ஆகியவை குறிப்பிடத்தக்கதாகும். பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம். அப்போலோ 8, அப்போலோ 11 அப்படிங்கிறது என்னன்னா, இந்த அப்போலோ 8 அப்படிங்கிறது என்னன்னா, மனிதர்களை கொண்டு போய் நிலவை சுத்திட்டு வந்துருச்சு, நிலவுல இறங்கல, நிலவுக்கு போயிட்டு நிலவை சுத்தி படம் எடுத்துட்டு ஒளியாந்துருச்சு இந்த அப்போலோ 8. அதுல மனிதர்கள் போனாங்க. இந்த அப்போலோ 11 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல தான் போய் என்ன பண்ணாங்க, இந்த ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ் அப்படிங்கிற 3 பேர் போனாங்கன்னு சொன்னோம்ல, நிலவுக்கு போனாங்கன்னு சொன்னோம்ல, அது வந்து நிலவுக்கு போன விண்கலத்தோட பேர் வந்து என்னது, அப்போலோ 11. இதுல தான் போய் என்ன பண்ணாங்க, 1969 ஜூலை 20 வந்து ஃபர்ஸ்ட் நிலாவில் அவங்க கால் வச்சாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதலில் நிலவின் மேற்பரப்பில் காலடி வைத்தவர். இது 3 படம் போட்டிருக்கு. இதுல யார் நீல் ஆம்ஸ்ட்ராங்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, போடல நீங்க ஜட்ஜ் பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு தெரியலைன்னா நான் அப்புறம் சொல்றேன். இதுல யார் யாருக்கும் நீங்களா ஒரு ஐடியா பண்ணி வைங்க. உங்களுக்கு நான் சொல்றது நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கான்னு நம்ம அடுத்த வீடியோவில் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நிலவில் போனவங்க 3 பேர் போட்டிருக்காங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங், புஷ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ் அப்படிங்களா, சரிங்களா. இப்ப நிலவில் கால் வச்சவர் இந்த 3 பேர் போனாலுமே, இந்த இடத்துல ஒரு சின்ன கதை சொல்றேன். இந்த 3 பேர் போனாலுமே நம்ம நிலவில் கால் வச்சவங்க யாருன்னு கேட்டோம் உடனே டக்குன்னு என்ன சொல்லுவோம், நீல் ஆம்ஸ்ட்ராங்னு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். இதுல ஒரு என்னன்னா, 3 பேர் போனாங்க. 3 பேர் போனதுல வந்து ஃபர்ஸ்ட் நிலவுல கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து புஷ் ஆல்ட்ரின் தானே. இந்த புஷ் ஆல்ட்ரின் தான் நீங்க ஃபர்ஸ்ட் நிலவுல கால் எடுத்து வைக்கிறதுக்கான எல்லாம் பிளான்லாம் பண்ணிருந்தாங்களா. மேல போனோன்னா அமெரிக்கா அந்த நாசால இருந்து புஷ் ஆல்ட்ரின் நீங்க நிலவுல போய் இறங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணாரா, கொஞ்சம் பயந்தாராம். அது நிலவுல இறங்கணும்னா என்ன ஆயிருமா அப்படின்னு பயந்தாராம். ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணாரா, உடனே நீல் ஆம்ஸ்ட்ராங் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவர் இறங்க வேண்டியது, புஷ் ஆல்ட்ரின் இறங்க வேண்டியது. ஆனா அவருக்கு பதில் யாரா இறங்கினார், நீல் ஆம்ஸ்ட்ராங். அப்ப ஒரு நிமிஷம் தாமதிச்சதுனா நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கினாரு. இவர் இறங்கினதுக்கு அப்புறம் இவர் 2 பேரும் இறங்கினாங்க. ஆனால் இன்றைய வரை நம்ம நிலவுல கால வச்சவர் யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், நீல் ஆம்ஸ்ட்ராங். இதுக்கு என்ன சொல்றேன்னா, எந்த விஷயத்திலையும் தயக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்கான இந்த இது சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோவோட நாசா பணிகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப இஸ்ரோ வந்து நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி இஸ்ரோ வந்து இப்ப பயங்கர அட்வான்ஸ்டா போய்கிட்டு இருக்கு. மங்கள்யான், சந்திரயான் 2 அப்படிங்கறதுனால நாசா வந்து என்ன பண்ணுது, நம்மளோட நேசக்கண்ணிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம வேலை பார்ப்போம். ஏன் நீங்க தனியா வேலை பார்க்க, நான் தனியா, நம்ம 2 பேரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இப்ப அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு வேலை பார்க்கறாங்க. அதுவும் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கௌரவம். அதான் இங்க சொல்லிருக்காங்க நிசார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிசார் அப்படின்னா என்னன்னா நாசா, ஐனா இஸ்ரோ. இது வந்து சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரீடர் அப்படிங்கிற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தவும் சைவைகள் ஆராயும் திட்டங்கள் இணைந்து பணியாற்றவும் ஒப்பந்தம் செய்வது. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது, நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கக்கூடியது, நாசாவில் இந்தியர்களின் பணி. ஒர்க் ஆஃப் இந்தியன்ஸ் அட் நாசா. நாசாவில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் நம்ம நாட்டுக்காரங்க கிடையாது, அங்க போய் செட்டில் ஆனவங்க. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை அங்க போய் செட்டில் ஆவாங்கல்ல, அவங்கள பத்தி சொல்றது. அதுல நமக்கு முக்கியமா ரொம்ப 2 பேர் கொடுத்திருக்காங்க. ஒன்னு கல்பனா சாவ்லா. இந்த கல்பனா சாவ்லா பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கட்டுரை போட்டில இந்த கல்பனா சாவ்லா பத்தி வந்துச்சு. அதை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்திருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க செக் பண்ணி பார்த்தா, நெட்ல செக் பண்ணி பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இங்க இருக்க விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். கல்பனா சாவ்லா வந்து எந்த ஊருக்காருன்னா பஞ்சாப், சரிங்களா. பஞ்சாப்ல 1962 பிறந்தவங்க. இவங்க எப்ப நாசாவில் ஜாயின் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா 1988, சரிங்களா. நாசாவில் போய் ஒர்க் பண்றதுக்கு ஜாயின் பண்ணது 1988. இவங்க எப்ப விண்கலத்துல போறாங்க, இந்த கொலம்பியா விண்கலம் சொன்னோம்ல, கொலம்பியா, அந்த 1997 தான் என்ன சொல்றாங்க, கொலம்பியா விண்வெளி திட்டத்தில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்டார். அவங்க ஒவ்வொரு சேட்டலைட் போறதுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி போட்டு அதுல சேமா அதுல வந்து 1997 பணிபுரியதுக்காக யாரை தேர்ந்தெடுத்தாங்க, கல்பனா சாவ்லாவை தேர்ந்தெடுத்தாங்க. இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை. ஏற்கனவே முதல்ல போனவர் யாரு, எஸ் ராகேஷ் சர்மா, ஆண். பெண் வீராங்கனை அப்படிங்கிறது ஒரு கல்பனா சாவ்லா, முதல்ல போன பெண். இவங்களும் ரொம்ப ஃபேமஸ். அதனால இனிமே இதுக்கு அப்புறம் நிறைய பேர் போனாலும் இவங்க தான் ஃபேமஸ். அது எதுலையுமே ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து. அடுத்து இவர் 2வது கொலம்பியா விண்வெளி படம் நுழைந்த விபத்தில் அவர் உயிரிழந்தார். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க 1997 வந்து ஃபர்ஸ்ட் கொலம்பியா விண்கலத்துல போயிட்டு வெற்றிகரமா திரும்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் கொலம்பியா விண்கலத்துல 2வது பயணம், செகண்ட் கொலம்பியா 2ல அவங்க மறுபடியும் விண்வெளியெல்லாம் போயிட்டு அவங்க அங்கிருந்து திரும்பும்போது ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து திரும்பும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப காரணமாக இந்த கொலம்பியா விண்வெளி பயணம் வந்து வானத்திலே வெடிச்சு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த விண்வெளி பயணத்துல இறந்துட்டாங்க. நம்ம இப்ப அதனால ரொம்ப நாள் நம்ம கல்பனா சாவ்லா விருது நிறைய இதை பத்தி நிறைய இருக்கு.
இன்னும் சொல்ல போனால் நெட்டில் அவங்களோட அந்த கடைசி அந்த வெடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கடைசியாக கொடுத்த பேசின இன்டர்வியூ கூட யூடியூப்ல இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க பூமிக்கு. அந்த இன்டர்வியூ கூட நெட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க கல்பனா சாவ்லா விண்வெளியில் பூமின்னு சொல்லிட்டு எத்தனை மைல் பயணம் பண்ணியிருக்காங்க பாருங்க. விண்வெளியில 10.4 மில்லியன் மைல்கள். மில்லியன்னா என்ன ஆச்சு, பயங்கரம். அப்புறம் எவ்வளவு நேரம் தங்கியிருக்காங்க, 372 மணி நேரத்துக்கு மேலாக விண்வெளியில் தங்கி இருந்தா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கல்பனா சாவ்லாவோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அடுத்து பார்த்து முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் யார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கே தெரியும், சுனிதா வில்லியம்ஸ். இவங்களும் இந்திய வம்சாவளி தான். சுனிதா வில்லியம்ஸ் எப்ப பிறந்தாங்க அப்படின்னா 1965 பிறந்திருக்காங்க. இவங்க எப்ப நாசால ஜாயின் பண்ணாங்கன்னா 1998. அதாவது கல்பனா சாவ்லா ஜாயின் பண்ணி அடுத்த வருஷம். கல்பனா சாவ்லா 1997, இவ 1900. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கல்பனா சாவ்லா ஜாயின் பண்ணது 1988. சுனிதா வில்லியம்ஸ் ஜாயின் பண்ணது 1998. ஓகே, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்றேன். இவங்க எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, பன்னாட்டு விண்வெளி நிலையம் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே சொன்ன பூமிக்கு மேல பூமியை சுற்றி வர்ற மாதிரி பல்வேறு வல்லரசு நாடுகள் இணைந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அவங்க வச்சிருக்கோம்னு சொன்னாங்கல்ல. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பராமரிக்கிறதுக்காகவும் அதுல சில அங்கிருந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க, இந்த வீரர்கள்லாம் அங்க போவாங்க. அதுல போனதுல அவங்க முக்கியமா போனது சுனிதா வில்லியம்ஸ். இவங்க சுனிதா வில்லியம்ஸ் 2 முறை இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காங்க. இதுல சுனிதா வில்லியம்ஸோட சிறப்பு என்னன்னா, அந்த விண்வெளி ஓடத்துல நிறைய இந்த ஸ்கை வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கை வாக் அதாவது விண்வெளியில நீண்ட தூரம் நடந்த பெண். அதாவது விண்வெளியில போய் பறக்கிறது வேற, அந்த விண்வெளி நிலையத்தில் நடந்த பெண் அப்படிங்கிற சாதனையை இவர் படைத்தார். எப்படின்னா 50 மணி நேரம் 40 நிமிடம் 7 விண்வெளி பயணம் மேற்கொண்டிருக்கார். சரி, மொத்தம் 50 மணி நேரம் 40 நிமிடம் மொத்தம் 7 விண்வெளி பயணம் மேற்கொண்டிருக்காரு. மேலும் நாசாவின் அடுத்த திட்டமான செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்பும் திட்டக்குழுவில் இடம்பெற்றுள்ளார். செவ்வாய்க்கு நிலவுக்கு மனிதர்களை அனுப்புனது பார்த்தா இப்ப செவ்வாய்க்கு மனிதர்கள் அனுப்பலாம் அப்படின்னு கிளம்புற நாசாவுக்கு அந்த திட்ட பணிகள்லையும் இவர் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை இருக்காரு. இந்த சுனிதா வில்லியம்ஸ் வீடியோஸ் பயங்கர யூடியூப்ல பயங்கர ஃபேமஸ். அதாவது நீங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அட் சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு போட்டாலே அந்த சுனிதா வில்லியம்ஸ் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் அதை பயன்படுத்தி அதை பார்க்குற மாதிரி அதை போய் டச் பண்ணி பார்க்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ இந்த பாடம் என்னாச்சுன்னா ரொம்ப சூப்பராக என்னாச்சு, தெளிவாக முடிச்சாச்சு. இதில் ஏற்கனவே வழக்கம் போல் அந்த நினைவில் கொள்கை அப்படிங்கிறதுல பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அது நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் வாசிச்சு பார்க்கணும். இது சரிங்க, அதை வாட்சி பார்த்து ரொம்ப லென்த்தாக போகும். நீங்கள் கண்டிப்பாக இதை எல்லாருமே வாட்சி பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லடைவுன்னு இருக்கு பாருங்க. அதுல அண்டம், விண்மீன் திரள், கனிமவியல், புவியியல், விண்கலம், இயக்கு பொருள், கிரையோஜெனிக், பனிச்சுமை, ஒரு 8 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த 8 வார்த்தையும் மாணவர்கள் தயவு செய்து இது 8 வார்த்தைகளாவது அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமா திங்க் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து அண்டம்னா என்ன அப்படின்னு பார்த்து உலகின் அனைத்து பொருள்களையும் விண்வெளியில் உள்ளடக்கியது அப்படிங்கிற ஒரு 2 நிமிஷம் நீ மைண்ட்ல என்ன வருதோ அதை திங்க் பண்ணி பாரு. அடுத்து விண்மீன் திறனை என்ன அப்படிங்கிறது, கனிமவியல், இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஒவ்வொரு பாடத்துக்கு பண்ணக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனம். இதை நம்ம பார்த்து புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த மதிப்பீடு போடுறேன். மதிப்பீடு போட்டு கோயிலுக்கு பதிலாக உங்களுக்கு நானே எழுதி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் போஸ்ட் பண்ணி நம்ம குரூப்பில் போடுங்க. ஸோ இந்த பாடம் முடிஞ்சிருச்சு மாணவர்களே, நன்றாக படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.